சரியான ஆஃப் ரோடாக இருக்குது. ஆனா சரியாகுதா வழி? சரியா இருக்குல்ல? ஆஃப்ரோட்ல தான் ஏற்ற போகிறோம். ஏறிடா வாடா. சும்மாலாம் யாரு சலைச்சிக்க முடியாது யாருக்கிட்டாலும். ஆனால் சரியான ஆஃப் ரோடாக இருக்குது. நின்று வா பக்கம் பிரபா வா போகலாம் வா போய் அவன் இறக்கி விட்டான் தாத்தாவை. ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டான். ஆனா சரியாகுதா வழி? ஹாய், ஓ கோயில்கிட்ட வந்துட்டோம். சரியான ஆஃப் ரோடு. வந்துட்டே இருக்கும்போது சார்ஜ் காலி ஆயிடுச்சு. சம்பவம். அப்படியே போய் என்ன பார்த்துட்டு வரலாம். சாவி மறந்துட்டேன் பாரு. சாவி வண்டி விட்டு வாடா. விட்டா வண்டி தலைமலை தூக்கின்னு வந்துருக்காட்டுங்குது. நருட்டோ உசுமாக்கி. நாங்கள் ஜப்பான் கிளான்ட்ரா டேய், ஜாப்பனீஸ் கிளான்ட்ரா. பார்க்கலாம் எங்கேயாது 1.5 கிலோமீட்டர்னு சொன்னா பார்க்கலாம். இங்கே தான்டா. அப்போ மெயின் ரோட்லேருந்தே வழி இல்லை, வெறும் ஜல்லி மட்டும் தான் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ தான் தார் ரோடு. ஏன் இங்கேருந்து தண்ணி எங்கேயாவது குதிக்குதா பாரு. இங்கேருந்து குதிச்சிடுறியா? அங்கே பாரு, அங்கே வேணா வீடு கட்டிங்கிறாங்க. அடி திருதா வந்த வழியாது கொட்டாய் போட்டு. அது ஏலகிரி அதான். அதான் ஏலகிரி. இன்னொரு ரூட்டு காமிச்சு ஏலகிரி போயிட்டு அப்படி வாங்க, அங்கே ஃபால்ஸுக்கு இது அதெல்லாம் நிலாவும் இருக்கு. தாண்டி பின்னாடி பக்கம் நினைக்கிறேன் இருக்கலாம். ஏலகிரி எண்டு தான்ச்சண்ணா இதுவும். ஸ்டெப்பு இங்கே இருக்குதுடா. டே ஸ்டெப்பு இது இருக்குதுடா. அதுதான் கோயில் அட்டுக்குதுடா. இங்கே சம்பவம் ஆச்சுன்னு சொன்னது அப்புறம் கீழே போய்ட்டு சொல்கிறேன். ஜனா பார்த்து அப்படி போனால் கூட ஸ்டெப்பு இருக்குது. இங்கே ஸ்டெப்பெல்லாம் இல்லை. ஹாலிவுட் படத்தில் குச்சி சாவாங்களா அந்த மாதிரி செத்துருவேன். எக்ரு பயங்கரமாக இருக்குடா. ஆனால் அந்த ஜெகதேவ மலைக்கு ஒரு நாளைக்கு போகலாம்டா. ஜனார்த்தவன் ஒரு முறை இவனுங்கெல்லாம் கூட்டுன்னு. ஆனால் ரொம்ப ஃபன் பண்ணுற ஜனார்த்தா. நானே பிக்கு நிறைய பார்த்தேன். இதுக்கெல்லாம் மீன் பட்டாடே செம்மையாக குவியண்டா ஜனார்த்தா. வியூஸ் இப்படி நடக்கிற மாதிரி இப்படி அங்கே படுத்துக்கோ. ஒரு கை இப்படி கீழே வச்சுன்னு இப்படி 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 தூக்கு, காப்பாற்றுங்கடா அப்படி. நல்லா இருக்குல்ல? அங்கே படுறா வாடா. நீ என்ன பண்ணு சரியா இருக்குல்ல? அப்படியே எடுக்கிறாமா, சும்மா எடுக்கிறாமா. இப்படி கூட எடு, செம்மையில் யூஸ் ஆகும். எப்படினாலும் எடு. அதுதான் அது ஏலகிரி மலை. இது ஏலகிரி மலை எண்டுடாடி. அம்பாதி மலை அதுடா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஏலகிரியோட எண்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மலை இருக்குல்ல, அது வந்து ஏலகிரியோட ஸ்டார்டிங் கார்னரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் ஃபுல்லாக
ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் தான். இந்த சைடு வந்து தூரத்துக்கு ஜவாதி மலை. மற்ற எதுவும் சூப்பராக தெரியுதுடா. இது லாஸ்ட் டைம் நிலா ஒரு எண்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காற்றுக்கு நானே ஆடுறேன்டா. வா ஏப்பா செம்மையா இருக்கு ஜனார்த்தா. அங்கே பாரு எப்படி தெரியுது. இப்படி ஒன்று அங்கே எதுவும் ஃபேக்ட்ரியில் எரியுதுடா ஜனார்த்தா. பாகுபலி பார்த்தீங்கன்னா இதுதான் கீழே இருந்து மேலே ஒரு ஸ்டெப்பு. நம்ம வண்டியில் அப்படியே ஆஃப் ரோட் பண்ணிட்டோம். அருமையாக இருந்துச்சு. மேலே வரும்போது சார்ஜ் காலி ஆகிடுச்சு. சம்பவம் இந்த ஸ்டெப்ஸில் தான் போட்டுட்டு நம்ம உள்ளே போகல. அதிலே அவுட்டர்லேயே அப்படியே சுற்றி நம்ம கவரேஜ் பண்ணிட்டு நேராக நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போவோம். நெருப்பட்டியா எங்கிட்ட எதிரா நெருப்பட்டி? இங்கே எங்கடா அருவி இருக்கு தண்ணி வர்றது? பாய். இப்போ நம்ம அடுத்து வந்து அருவிக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோ அலப்புற பண்ணிட்டு கிளம்புறோம். ஆனால் செம்ம வியூ. அந்த கல் மேலே வந்து நின்று பார்க்கும்போது தான் பயங்கரமான வியூ. அதுக்கு தான் நான் ஃபோட்டோவே எடுக்கிறது இல்லை. நல்லா தான் இருக்குது. அது ஃபில்டரை மாற்றி எடுத்துருக்கேன். இது பாரு நம்ம அருவிக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி ஏதாவது சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ளே வந்தோம். இந்த ஊரில் எதுவுமே பெரிய ஹோட்டல் இல்லை. சின்ன ஒரு கடை இருந்துச்சு. அங்கே மட்டும் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அருவிக்கு போக முடியாத அளவுக்கு ட்ரிப்பே கேன்சல் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அது அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நாங்கள் தாத்தா பார்த்துக்கலான்னு வண்டி எடுக்கிறேன். இங்கே தான் வேறு எங்கே வீட்டுக்கு போகலாம். விடு ஒரு நாள் பகல்லே வரலாம் சங்கரன். இது மட்டும் இல்லை ராத்திரி 2 மணி ஆனாண்ணா நீ போய் மண்டபத்தில் படுத்துருந்தாங்க போகிற விடுவா பார்த்துக்கலாமா. 1 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு 3 மணி ஆகிடும். திரும்பி வர்றதுக்கு 4 உக்கார். இன்னைக்கு ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா போடா நான் வந்தது அதுக்கு தான். அந்த உருவம் பாரு எவ்வளவு பெருசு நடக்குது. சும்மா கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள உள்ளுக்கு போயிடாது. அப்படியே உள்ளுக்கு வாங்க தாத்தா. வாங்க தாத்தா. ட்ரிப்பு தான் கேன்சல் ஆயிடுச்சு. பாம்பாவது பள்ளியாகுது. நான் வந்து அருவிக்கு போகலான் தான் வந்தேன். இங்கேயால தாத்தாலாம் உள்ளே போயிட்டுக்கலாம் சும்மாவாது. அதெல்லாம் சரி டிசைன் சரியாது. ஏது அது கள்ளி செடி வருதுல்ல அதுதான். அப்போ கள்ளி கள்ளி செடியா அது அரளி செடி. அரளி காய்க்குது பேர் அதில் தான். அதான் சரி ஜனா வண்டி மேட்டில் நிற்பாங்க. நிற்கிறேன் இப்போதான் ஆட மொழி ஆள இதான்டா நான் பார்த்தேன்டா பார்த்துட்டேன். மலைக்கு ஒரு டாட்டா பாய் சொல்லிட்டு
இடத்துல மண் வாரி கம்மன் வண்டி டீ பட்டு கம்மன் கடகடன்னு இறங்கி போயிட்டுக்கிட்டாடி தண்ணிக்கு தான் கேட்கணும். மேலே ஒரு ஆளை கேட்டேன், அப்புறம் சின்ன பசங்களாம் இருந்தானுங்க, அவனுக்கு கேட்டேன் தண்ணிக்கு இதுன்னு வந்தாங்க. அந்த கடைக்காரனும் தண்ணிக்கு இதுன்னா சரி இருக்கும் அப்படிதான் நினச்சேன். மழை பெஞ்சு ஒரு மாதம் தானே, மழை பெய்யாததுனால தண்ணி. மழை பெஞ்சு ஒரு மாதம் தானடா ஆகுது, மழை நின்று கூட ஒரு மாதம் கூட இல்லைடா. சரி நான் தெரியல விடு, அதான் போலையே என்னம்மா. என்ன பண்ணுறதா இருடா மைக்கில் சரி கேமராவில் மைக்கு அடாப்ட் மாட்டவே இல்லை. தாத்தா வீணாத்தா எப்படி பயப்படுறீங்க? நானும் பாம்பை பிடிச்சி வாட்டர் கேனில் விட்டு ஆடி அதான் அவ்வளோ பெரிய பாம்பளம் இல்லை வாங்க சார். இந்த பயந்துட்டுங்களாட்டு நீங்கள் அவ்வளோ பெருசெலாம் இல்லை வாங்க. அது சொன்னதுலேயே பயந்துட்டுங்களாட்டு மாடு கண்ணுக்கு டிவியில் பார்த்து. ஆனால் அவங்ககிட்ட தண்ணிக்குதான்னு கேட்டுருக்கூடாது அடி, பேசிருக்கே கூடாது. தண்ணி தான் கேட்டோம், வேற எதாவது கேட்டோம்னா தண்ணிக்கு தான் கேட்டு ஒரு 10 ரூபா பேசுகிறோம். யாரும் இருக்க மாட்டாங்களா? ஏன்னா நம்ம அப்போனா நாட்டுவள்ளி ஃபால்ஸ் கூட தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வராங்கன்னு சொன்னாங்க. கூட ட்ரிப்பு கேன்சல் முடிஞ்சு, ட்ரிப்பே முடிஞ்சு. அங்கத்தி சொன்னியா? அது அங்கடா மயில் பாரு, கோயிலுக்கும் போல மயிலும் போலவா. நான் போகல உள்ள, சும்மா போய் என்ட்ரன்ஸ் மட்டும் காமிச்சுன்னு வந்தேன், அவ்வளோதான். அவ்வளோ அதுக்கு வேறு எதுவும் கட்டல. வேற என்ன பண்ணுறது, இதுதான் போட்டோ வேணும். நம்ம வீடியோ எடுத்த ஸ்பாட்டு தான்டா, வீடியோ எடுத்தாமே அந்த இடம். இப்போ நம்ம ஏன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம் தெரியுமா? நம்ம ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்டது தான், அவன் வச்சது தான் நம்மளுக்கு வேணும். என்னென்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் உள்ளார நிறைய மலைப்பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு வந்து ரீசெண்டாக விட்டுருக்காங்க, அதுவும் அருவிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அட்ரஸ் கேட்டவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தா கேஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொன்னார். அதை கேட்டுட்டு நம்ம தாத்தா என்னன்னு சொல்லிட்டாரு, பாம்பு இருக்காம்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம், நாங்கள் இருந்தாலும் போகலாம் அப்படின்ட்டு அட்வென்ச்சருக்காக ஜாலியாக ஒரு ஃபனுக்காக போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி தாத்தாவை அவர் விருப்பம் இல்லாமல் சொல்லிட்டார் வேணான்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்போ நம்ம வந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம மைக் அடாப்டர்லேருந்து சவுண்டு வேறு ஹெவியாக வருது. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் அடுத்தது எங்கன்னா ட்ரிப் போகணுன்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த ட்ரிப்புக்கு போவோம்.